தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. பாதிக்கப்பட்டவங்களை இங்க வர வச்சு பாக்குறது என்ன அரசியல் நாகரிகமா அப்படிங்கிற டோன்ல விஜயை துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுக. இன்னைக்கு தங்களுக்கு சவாலாக சட்டமன்ற தேர்தல் வரும் நேரத்தில் இருப்பது விஜயை முகமாக கொண்ட தாவேகா தான். அதனால் அவருக்கு எதிராக கட்டவிழ்த்து விடு என்பதாக தங்களுடைய பரப்புரையை சார் அதிமுக தானே சார் திமுகவுக்கு மிகக்கடுமையா போட்டி கொடுக்குறாங்க. விஜயெல்லாம் அவங்க பொருட்டாவே பார்க்கலையே சார் திமுக. அப்படித்தான் நமக்கு சொன்னாங்க முதல்ல. ஆனால் எப்போ இவர் மாநாடு போட்ட உடனே விக்கிரவாண்டியில் அப்போலிருந்தே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனாங்க. இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நான் அந்த குடும்பங்களை சந்திக்கக்கூடிய ஊடகத்தாரும் சரி, அந்த ஊடகம் ஊடாக உள்ள மக்களும் சரி கண்டுபிடித்திருப்பது என்னன்னு சொன்னால் விஜயண்ணா மேலே தப்பில்லை என்பதாக சொல்வது தான் அவர்களுடைய பாங்கா இருக்குது என்பதை கண்டு அவர்கள் தனிமைப்பட்டதை உணர்ந்தாங்க. ஓகே, அவர் பாஜக ஒரு ஃபேசிஸ்ட் பாஜக, அது எங்கள் கொள்கை எதிரின்னு சொல்லியும் கூட பொய் சொல்கிறாரு. அவர் பாஜக ஆதரவு என்பதாக சொல்லி கொண்டிருந்த ஒரே ஆயுதம் இருக்குல்ல, ஆமாம், பாஜகவை நோக்கி செல்லும் விஜய் தாவேகா என்பதாகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பாஜகவை ஏற்புடையது அல்ல, பாஜகவுக்கு ஒவ்வாமை என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்ற புரிதலில் செய்யக்கூடிய ஒரே வேலை. ஆமாம், அதற்கே இப்போ ஆட்டம் கண்டுருச்சே சார். ஓப்பனாகவே கேட்குறேன் சார், காங்கிரஸ் அணிமாற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களா? இப்பொழுது திமுக தலைமைக்கு கிடைத்திருக்கக்கூடிய டெல்லி செய்தி என்ன என்றால், கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 3 மாநிலங்களிலும் தாவேகாவுடன் காங்கிரஸ் செல்வது என்பதான கருத்துக்கு வந்துவிட்டார்கள் ராகுல் உட்பட என்ற செய்தி கிடைத்ததனால் தான் அகில இந்திய தலைமை சொல்வதை ஏற்றுக்கொள்பவராக செல்வ பெருந்தகை இருந்து விடுவார், இதுவரை எடுத்த ஒரு பாதை எடுக்க மாட்டார் என்பதனால் தான் அவரை குறிவைத்து பல்வேறு நிறுவனங்களையும் கட்டவிழ்த்து விடுவது அவர் மீது என்பது மேலிருந்தே செய்யப்படுகிறது என்று காங்கிரஸ் கட்சிக்குள் தெரியும். இதன் காரணமாக தான் இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் இந்த கரூர் சம்பவத்தை பற்றி பேசும்போது செல்வ பெருந்தகை பெருசா விஜய குற்றம் சாட்டி பேசலையோ, இதையும் அதையும் ரிலேட் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. பெருசா எல்லாம் இல்ல, பேசவே இல்லை, இருக்கிறோம் என்று சொல்ல முடியுமில்ல திமுக. அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு நீட்டு விலக்கு சாத்தியங்கிறீங்க. வெளியே இருந்து ஆதரவு கொடுத்தால் அதையும் சேர்த்துக்குவாங்க, அதையும் கூட வாங்கிடுவாங்க. வாங்கிட்டோமா இல்லையா, அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டோமா இல்லையா என்று துணை முதல்வர் சொல்ல முடியும். ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திருமிகு TSS மணி அவர்களுள்ளார். வணக்கம் மணி சார். சார், கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மாமல்லபுரம் வர வைத்து விஜய் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக நம்ம விசாரிக்கும் போது பாதிக்கப்பட்ட மக்கள் விஜய் மேலே வருத்தமோ ஒரு கோபமோ இல்லை அப்படிங்கிற ரீதியில் தான் பேசி இருப்பதாக தகவல். பாதிக்கப்பட்ட மக்களை கரூரில் இருந்து சென்னைக்கு வரவழைத்ததை குறிப்பாக எதிர்க்கட்சிகள் திமுக இணையத்தில் ரொம்ப கடுமையாக அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு கேதம் கேட்க போகிறது தான் தமிழருடைய மரபு. பாதிக்கப்பட்டவங்களை இங்கே வர வச்சு பார்க்குறது என்ன அரசியல் நாகரிகமா அப்படிங்கிற டோனில் விஜயை துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுகவினர். இன்றைய மாமல்லபுரம் சந்திப்பு இதை எப்படி சார் பார்க்குறீங்க? திமுக தன்னை முற்போக்காளராகவும் பகுத்தறிவாளராகவும் காட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அப்போ கடந்த கால பழக்க வழக்கங்கள் என்பதெல்லாம் மண்ணோடு மண்ணாக மூடி போய்விட்டன என்று சொல்லக்கூடிய நமக்கு சொல்லி கொடுத்திருக்கும் இயக்கம். அதனால் எல்லா விஷயத்திலுமே பழையதை மறுபடியும் தூக்கி போட்டிக்கக்கூடாது, புதிய முறையில் மானுட ஊடாடல் இருக்க வேண்டும் என்பதை சொல்ல வேண்டிய இயக்கம். மாறா இன்னைக்கு தங்களுக்கு சவாலாக சட்டமன்ற தேர்தல் வரும் நேரத்தில் இருப்பது விஜய் தான், விஜயை முகமாக கொண்ட தாவேகா தான். அதனால் அவருக்கு எதிராக கட்டவிழ்த்து விடு என்பதாக தங்களுடைய பரப்புரையை சார். அதிமுக தானே சார் திமுகவுக்கு மிகக்கடுமையாக போட்டி கொடுக்குறாங்க. விஜயெல்லாம் அவங்க பொருட்டாவே பார்க்கலையே சார் திமுக. அப்படித்தான் நமக்கு சொன்னாங்க முதல்ல. ஆனால் எப்போ இவர் மாநாடு போட்ட உடனே விக்கிரவாண்டியில் அப்போலிருந்தே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனாங்க திமுக. அடுத்து
இங்கே வந்து சென்னையில் சிவானந்த பேரவை சாலையில் ஒரு ஆர்ப்பாட்டம் போடும் பொழுது சென்னைக்குள்ளே திரண்ட இளைஞர்களை பார்த்தாங்க. திமுக கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற இடங்கள்லேருந்தே வந்தது என்பதை அதை கடலோர மீனவ பகுதிகளிலேயே சந்தித்தாங்க. அதையடுத்து மதுரையில் வரும்பொழுதும் கூட தங்களுக்கு வராத தென்மண்டலத்தில் இவ்வளவு தூரம் வருதே, அதிலும் குறிப்பாக வந்து தேனி மாவட்டத்தில் உசிலம்பட்டி வட்டாரத்தில் இருந்து உள்ள மக்கள் கூட என்ன ஒரு முரட்டுத்தனமாகவும் போர்க்குணமிக்க ரீதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை கூட அதிமுகவுக்கு பாரம்பரியமாக இருந்துட்டு வந்தது 21க்கு பிறகு அதிமுகவுக்கு இல்லை என்பதனால் தாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று திமுக நப்பாசை கொண்ட அந்த மக்கள் கூட்டமும் விஜய்க்கு போகிறதே என்று வெளியே சொல்லாமல் வருத்தப்பட்டாங்க. ஓகே, திருச்சியில் இருந்து அவர் தொடங்கிய அந்த பரப்புரை பயணம் என்பதில் அணி திரண்ட மக்களில் வந்து வெறும் இளைஞர்கள் மட்டுமல்ல என்பதும் தங்களுக்கு வாக்களித்த இதுவரை வாக்களித்த பல்வேறு சமூக பிரிவுகள் குறிப்பாக பெண்கள் உட்பட முஸ்லீம் பெண்கள் உட்பட அணிதிரள்கிறார்களே என்று வேதனைப்பட்டாங்க. அதற்கு பிறகு வந்து திருவாரூரில் சோர்ந்து போயிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் திருவாரூரில் விஜய் போவதற்கு முன்னால் 2.5 மாதம் முன்னாலேயே இப்போது உயர்கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய கோவிச்செழியன் தான் டெல்டா மாவட்டத்தினுடைய அமைச்சர். அவரே போய் அங்கே உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதிதிராவிடர் அணியை வந்து கூட்டி பேசினார். கொடாச்சேரியில் பூண்டி கலைவாணனுடைய அலுவலகத்தில் நம்ம விட்டு போயிட்டே இருக்காங்களே ஓகே என்பதாக, தலித் மக்கள் போகிறாங்களே என்று. அதனால் அங்கும் வந்து அந்த கூட்டம் மற்றது பார்த்து வந்து அவர்களுக்கு வந்து பாதி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிட்டாங்க, விரக்தி அடைஞ்சாங்க. பிறகு கரூரை பார்த்துட்டு கரூரில் வந்தது ஒரு வாய்ப்பு, நல்வாய்ப்பு, இதை வைத்து கொண்டு தமிழ்நாட்டில் தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மாண்புகள் பண்புகள் என இரக்கம் கொள்ளுதல், மரணத்தை கண்டு வந்து வேதனைப்படுதல் என்பதையெல்லாம் விஜய்க்கு எதிராக திருப்பி விடலாம் என்ற எல்லா எந்திரங்களையும் கட்டவிழ்த்து விட்டாங்க. பரப்புரை எந்திரங்கள் நான் சொல்வது. அதிலையும் வெற்றியடைய முடியாத அளவுக்கு குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்கிறார்கள், நான் அந்த குடும்பங்களை சந்திக்கக்கூடிய ஊடகத்தாரும் சரி, அந்த ஊடகம் ஊடாக உள்ள மக்களும் சரி கண்டுபிடித்திருப்பது என்னன்னு சொன்னால் விஜயண்ணா மேலே தப்பில்லை என்பதாக சொல்வது தான் அவர்களுடைய ஒரு பாங்கா இருக்குது என்பதை கண்டு வந்து அவர்கள் வந்து தனிமைப்பட்டதை உணர்ந்தாங்க. ஓகே, இப்படிப்பட்ட சூழலில் தான் என்ன அவர்கள் வந்து பழையதை பேசுவது, பழைய மாதிரி நடத்தலை, கேதத்துக்கு போகலைன்னு சொல்வது, என்ன கூப்பிட்டு பார்க்கலாமான்னு சொல்வது என்பதெல்லாம் அந்த மக்கள் மத்தியில் அது வந்து பதிவாகவில்லையே என்று இப்பொழுது வருத்தப்படுறாங்க. சரி, அதனால் இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, மாமல்லபுரம் வந்தாச்சு, மாமல்லபுரத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க, எப்படி கூப்பிட்டு வரலாம், ஏன் கூப்பிட்டு வரலாம், இதெல்லாம் நம்ம பண்பாடான்னு பேசிட்டு இருந்தவங்க அப்படியே மாற்றி கூட்டிகிட்டு வந்த 5 ஏசி பஸ்ஸுக்கு தேவைக்காதா செலவழிச்சிச்சு, அங்கே வந்து 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு தேவைக்காதா செலவழிச்சது என்பதாக சொல்கிறாங்க. எளிய மக்கள், ஏழை மக்கள் அவர்களாக செலவழித்து வருவாங்க என்ன. அதனால் அதுவும் கூட விஜய்க்கு ஊறு விளைவிக்காமல் ஒத்துழைப்பதாக மாறிடும். ஓகே, பரந்துபட்ட மக்கள் மத்தியில். ஏன்னா இந்த மக்களை நீங்கள் எப்படி வச்சிருக்கிறீங்க, திமுகவோ அதிமுகவோ ஈவன் எம்ஜிஆரோ எல்லோருமே மக்கள்கிட்ட கொடுக்கறது, மக்கள் வாங்கிக்கிறது, கொடைவள்ளல்னு உங்களை சொல்வது, இதுதானே வச்சிருக்கிறீங்க. ஏன்னா மதிய உணவு என்பதன் மூலம் தானே மக்கள்கிட்ட நற்பெயர் வாங்க பார்க்குறீங்க, காலை சிற்றுண்டி என்பதன் மூலம் தானே நற்பெயர் வாங்கினீங்க, இலவச பேருந்து என்று கொடுத்துத்தானே அவர்களுடைய வாக்குகளை பெற்ற மகிழ்ந்தீங்க, மகளிர் உரிமை தொகை என்பதாக கொடுத்துத்தானே. இதெல்லாம் உழைப்புக்கேற்ற ஊதியமா? உழைப்புக்கேற்ற ஊதியம் தொழிலாளி வர்க்கத்திற்கு கொடுக்காமல் 8 மணி நேரத்தை 12 மணி நேரம் ஆக்குவதற்கு முயற்சி எடுத்தது திமுக என்பது இடதுசாரிகளுக்கு தெரியாதா? அந்த மக்கள் தொகைக்கு தெரியாதா? அல்லது உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடிய ஒரு சாம்சங் தொழிலாளருடைய போராட்டத்தை நீங்கள் எப்படி கையாண்டீர்கள் நாட்டுக்கு தெரியாதா? உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தங்களுடைய பழைய ஓய்வூதியத்தை 2003 கெடுத்து விட்டாங்க. அதிமுக ஆட்சியிலிருந்து நீங்களும் வந்து கெடுக்காதீங்க, திருப்பி கொடுங்கன்னு சொன்னபொழுது கொடுக்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கவில்லை என்பது அவர்களுக்கு தெரியாதா? போக்குவரத்து தொழிலாளர்களுடைய ஊதியங்கள்லாம் பழைய ஊதியம் வரவில்லைன்னு காத்திருப்பு போராட்டம் என்று கூட சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை என்ன போராடி கொண்டிருக்கிறது, அது நீங்கள் செவி மடுக்கவில்லை என்பது அவர்களுக்கு புரியாதா? தூய்மை பணியாளர்கள் தான் இந்த நாட்டில் அனைத்தும் செய்கிறார்கள், கொரோனா நேரத்தில் உதவி செய்தார்கள் என்று வாயார பாராட்டிவிட்டு அதற்கு பிறகு அவருடைய போராட்டத்தை எப்படி நீங்கள் கையாளுகிறீர்கள் என்பது அவர்களுக்கு புரியாதா? அல்லது வந்து நிரந்தரப்படுத்துங்கள் என்று சொல்வது என்பது தானே அடிப்படையான விஷயம். அதை நீங்கள் தனியார் கையில் கொடுத்துவிட்டு அதில் பெருமைப்பட்டு கொண்டிருப்பது அல்லது அதை மாற்ற மாட்டேன் என்று சொல்வது என்பது நாட்டுக்கு தெரியாதா?
தனியார் பல்கலைக்கழகங்கள், தனியார் கல்லூரிகள் எல்லாம் சுரண்டுவதற்கு இருக்கின்றன, கல்வியை வியாபாரமாக்குவதற்கு எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைத்திருக்கிறோம் அரசியல் கட்சிகள் என்ற சூழலில் அவர்களுக்கு கையில் முழுக்க உதவி பெறும் கல்லூரிகளை கூட கொடுப்பதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துவிட்டு இப்பொழுது மறுபரிசீலனைன்னு சொல்லிவிட்டு ரத்தும் பண்ணாமல் இருப்பது என்பது அப்படியே பாஜகவினுடைய கல்விக் கொள்கையை அமுலாக்குவது என்பது ஊரெல்லாம் தெரிஞ்சுவிட்டதே. அதனால நீங்கள் சொல்வது என்பது, ஆழ்வோர் சொல்வது என்பது, ஆட்சி கட்சி சொல்வது என்பது திருப்பி அடிக்குதே தவிர அவர்களுக்கு ஆதரவான கருத்துக்களை அவர்கள் விரும்புவது போல கொண்டு போகவில்லை. ஓகே சார். சார், குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் விஜயை குற்றம் சொல்லாமல் இருக்காங்க, விஜய்க்கு ஆதரவாக நிற்கிறாங்க. இது திமுகவை ரொம்ப எரிச்சல் படுத்தி இருக்கு போல இருக்கே சார். அப்படித்தான் எரிச்சல் படுத்தத்தான் செய்யும். அதனால தான் அதையும் தாண்டி ஏன்னா விஜயை எப்படியெல்லாம் டேமேஜ் பண்ணுறது அல்லது பழுதாக்குவது என்பதற்கு நீங்கள் இப்படி பரப்புரைகள் எல்லாம் ஒரு பக்கம், அவருடைய செயல்பாடுகளை வைத்து அதில் குற்றம் காண்பது என்பது ஒரு பக்கம். என்ன, அதே சமயத்தில் அரசியல் ரீதியில் எப்படி அவரை தனிமைப்படுத்துவது. இப்போ திமுக அதிமுகவை பார்த்து நீங்களும் தான் ஊழல் செய்தீர்கள் சொல்லலாம், அதிமுக திமுகவை பார்த்து நீங்கள் ஊழல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்லலாம். இரண்டு பேருமே அவ்வப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பாஜகவை ஊழல்படுத்தும் கட்சி என்பதாக சொல்லலாம். அல்லது அவ்வப்பொழுது இரண்டு பேரும் மாறி மாறி காங்கிரஸையும் கூட சொல்லலாம். பக்கத்திலே இருக்கின்ற பினராயி விஜயன் அரசாங்கத்தையும் கூட சொல்லலாம், சிபிஎம் அரசாங்கத்தை. ஆனால் இதுவரை தேர்தல் அரசியலில் நின்று அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளாத ஒரு விஜய் சொல்ல முடியல. பாஜக பி டீம்னு சொல்றாங்களே. அப்போ பாஜகவின் பி டீம் என்று சொல்வதன் மூலம்தான் பாஜகவுக்கு நாங்கள் எதிராளிகள், நீங்க எங்களை எதிர்ப்பதனால பி டீம் என்று சொல்வதன் மூலம்தான் திமுக அரசியல் ரீதியில் ஒரே பெரும் ஆயுதமாக, வில்லாக, அம்பாக, வாளாக, என்ன அதே சமயத்தில் ஏவுகணையாக பயன்படுத்தும் ஒரே விஷயம் பாஜகவுக்கும் விஜய்க்கும் உள்ள உறவு, நேரடி, மறைமுகம், ரகசியம், என்ன சிபிஐ மூலமாக இப்படியாக பல்வேறு விதமான விஷயங்களை ஒரே மைய குறிக்கோளோடு பாஜகவுக்கு ஆதரவானவர் அவர் பாஜக ஒரு ஃபேசிஸ்ட் பாஜக, அது எங்கள் கொள்கை எதிரின்னு சொல்லியும் கூட பொய் சொல்றாரு அவர் அந்த ஆளு என்று பாஜக ஆதரவு என்பதாக சொல்லி கொண்டிருந்த ஒரே ஆயுதம் இருக்குல்ல. ஆமா, எல்லா அம்புகளும், அதாவது அவர்களுடைய அம்பாரியில் இருக்கிற ஒவ்வொரு அம்பாக எடுத்து வில்லெடுத்து அடித்தாலும், தளபதி மு.க. ஸ்டாலின் அடித்தாலும் சரி, என்ன துணை முதல்வர் உதயநிதி அடித்தாலும் சரி, என்ன அந்த கட்சியில் இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த எடுத்து வில்லை மூலமாக அம்பை எய்தாலும் எல்லா அம்புகளும் ஒரே குறியை நோக்கி பாஜகவை நோக்கி செல்லும் விஜய் தாவேகா என்பதாகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பாஜகவை ஏற்புடையது அல்ல, பாஜகவுக்கு ஒவ்வாமை என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்ற புரிதலில் செய்யக்கூடிய ஒரே வேலை. ஆமா, அதற்கே இப்போ ஆட்டங்கன்றுச்ச. எப்படி சார் சொல்றீங்க? பாஜகவிற்கு இந்திய துணைக்கண்டத்தில் எதிராக இருக்கக்கூடிய இருந்தே ஆக வேண்டும் என்ற அகில இந்திய கட்சி யாரு? காங்கிரஸ். காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி இப்பொழுது எங்கே இருக்கிறது? திமுக கூட்டணியில இருக்காங்க, இந்தியா கூட்டணியில இருக்காங்க. இன்று கூட என்ன சொல்லியிருக்காரு முதல்வர்? ராகுல் எனக்கு சகோதரர் மாதிரி, வலிமையான இந்தியாவை உருவாக்குவதிலும் இந்தியாவுடைய வளர்ச்சியிலையும் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரே பார்வை இருக்கு, ராகுலுடைய சகோதரர் அப்படின்னு விருதுநகர்ல பேசியிருக்காரு முதல்வர். நல்ல செய்தி. ஏன்னு சொன்னா இன்னைக்கு இளைய தலைமுறையினுடைய தலைவர்களாக ராகுல் ஒரு பக்கம் ஏற்கப்பட்டால், இங்கே உதயநிதி இன்னொரு பக்கம், விஜய் இன்னொரு பக்கம், இப்படி இருக்கலாம். இவங்கெல்லாம் பிரமுகர்கள். இதுல குறிப்பாக மற்றவர்கள் எப்படியோ, அரசியல்வாதிகள் எல்லோரும் எப்படியோ அப்படி இல்லாமல் உதயநிதி டிஷர்ட் போட்டுட்டு வர்றாரு, ராகுலும் டிஷர்ட் போட்டு வர்றாரு. இதுதான் இளைஞர்கள் மத்தியிலும் சரி, முதியவர்கள் மத்தியிலும் சரி ஏற்புடையதான ஒரு சின்னமாக மாறிவிட்டது. அதில் திமுக என்ன உடுப்பு விஷயத்தில் ராகுலுடன் உதயநிதி இருப்பதன் மூலம் என காட்டிக் கொண்டிருப்பது என்பது மகிழ்ச்சியான செய்தி, வரவேற்கத்தக்க செய்தி, இளைஞருடைய அடையாளம் என்று நாமும் பாராட்ட வேண்டிய செய்தி. ஆனால் அரசியல் ரீதியில் எப்படி என்பதுதான் கேள்வி. காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் தொடர்ந்து குப்பை கொட்ட போகுதா அல்லது வெளியே வேற ஏதோ ஒன்று தேடுதா என்று கடந்த சில மாதங்களாக என்ன பேச்சு?
தாவேகா கூட்டணிக்கு ஆசைப்படுறாங்க, தாவேகாவோட மறைமுகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, 125 தொகுதிகளை குறி வச்சு வேலை பாருங்கன்னு கிரீஷ் ஷோடங்கர் தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் பொது மேடைகள்லேயே பேசியிருக்காரு. அது எல்லாருக்குமே தெரியும். திருநெல்வேலியில் மாநாட்டில் பேசினாரு. ஆமா, செல்வ பெருந்தகைக்கு எதிராக காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அலை வந்து கிளப்பக்கூடிய நிலையிலும் கூட செல்வ பெருந்தகை இந்த அளவுக்கு மாநாட்டை மிகச்சிறப்பாக நடத்தியது என்பதை பாராட்டுறாரு. நேரில் பொன்னேரியில் அதேமாரி கூட்டத்தில் பாராட்டுறாரு. அவங்களுடைய சொத்து பாதுகாப்பு குழு கூட்டத்தில் பாராட்டுறாரு. கிராம கமிட்டிகளை கட்டி அதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியை வந்து வலுப்படுத்தி விட்டார் என்பதையும் கூட என்ன நேற்று நடந்த மாநில செயற்குழு காங்கிரஸ் கட்சியில் சொல்கிறார். செல்வ பெருந்தகை மீது காங்கிரஸ் கட்சிக்குள் உள்ள விமர்சனம் என்ன? அவர் திமுக கிட்ட அடிமையா இருக்காருங்கிற குற்றச்சாட்டை எல்லாருமே வச்சாங்க சார். திமுக தலைமைக்கு நெருக்கமாக இருந்தார் அல்லது இருக்கிறார் என்பது உண்மை. அதை தாண்டி என்ன இன்னும் அரசியல் விமர்சகர்களே வந்து காங்கிரஸில் இருக்கும் திமுக எம்எல்ஏன்னு அவர்லாம் சொல்றாங்க, விமர்சனம்லாம் வச்சாங்க. அந்த அளவுக்கெல்லாம் சொல்றாங்க, அந்த அளவுக்கெல்லாம் பேசினாங்க. ஆனா சமீப காலமா திமுகவுடைய செயல்பாடுகள் செல்வ பெருந்தகை விஷயத்துல கொஞ்சம் மாறி இருக்காங்களோ? கொஞ்சமெல்லாம் மாறல. அந்த செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு விஷயம், அதாவது கீழே இருக்கிற கடைநிலை இன்ஜினியர் அவர்ல ஆரம்பிச்சு அமைச்சர் வரைக்கும் ரொம்ப காட்டமா விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க. இது ஏன் சார் சிக்னல் மாறி இருக்கு? இதுக்கு என்ன இதை வந்து என்ன சொல்ல விரும்புறாங்க திமுக? அப்போ இந்த தாக்குதல் என்பது, இந்த பரப்புரை என்பது, அவரை குறிவைத்து செல்வ பெருந்தகை மீது விமர்சிப்பது, குற்றம் சாட்டுவது என்பது, அல்லது அவர் வந்து பதில் கொடுப்பது என்பது, எது வினை எது எதிர்வினை என்று தெரியாமல் மாறி மாறி நடப்பது என்பது உள்ளபடியே யார் அதிகமாக இதை திட்டமிட்டு செய்கிறாங்க? திமுக கைதான் ஓங்கியிருக்கிற மாதிரி தெரியுது. ஓங்கியிருக்க மாதிரி தெரியுதே வேண்டாம். செல்வ பெருந்தகை செம்பரம்பாக்கம் ஏரியில் கொஞ்சம் தண்ணி தான் திறந்து விட்டீங்கனால அதை ஏங்க அதிகாரிகள் எங்களுக்கு செய்தி கூட சொல்லலை? ஏன்னா எம்எல்ஏ, அந்த தொகுதி எம்எல்ஏ அவர். எனக்கு மட்டும் இல்லை, திமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளருக்கும் சொல்லலை, ஊராட்சி தலைவருக்கும் சொல்லலை. சொல்லியிருந்தா நாங்கள் கிராமங்களில் போய் கொஞ்சம் பிள்ளோட்டிகளை வெளியே கொண்டு வராமையே ஜாக்கிரதையாக வச்சுக்கிடுங்க, எதுவும் வந்து மழை தண்ணி வந்துட்டுன்னா வெளியே போக முடியலங்கிறதுனால நீங்கள் வந்து கவலைப்பட்டதையே உணவு பட்டம் வேணும்னா உணவு பட்டம் தரோன்னு சொல்ல வேண்டியது மக்கள் பிரதிநிதிகளான நாங்கள் தான். எங்களுக்கு செய்தி சொல்லக்கூடாதா? எங்கள் செய்தி கூட சொல்லாமல் ஏங்க இருக்கீங்க என்பதாகத்தான் கேட்டார் அவங்களுக்குள்ள. ஆமாம், இது யாரோ வெளியே எடுத்து போட்டுட்டாங்க, அவர் ஊடக சந்திப்பில் ஊடக நிருபர்களேன்னு சொல்லி போட்டு சொல்லலை, சரிதானா? அப்போ அவர் வந்து ஆற்றிய அந்த ஆற்றாமை, தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்தியது என்பதற்கு அது வினையா எதிர்வினையா? எதிர்வினைதான். குறிப்பா இன்னொரு வார்த்தை சொல்லியிருப்பார் சார், எல்லாரும் சாதி வெறி பிடிச்சு அலையிறீங்க. ஒரு வார்த்தை சொல்ல வந்திருப்பாரு, அந்த வார்த்தையை விட்டுட்டு எல்லாரும் வெறி பிடிச்சு அலையிறீங்க, கீழே இருந்து ஆரம்பிச்சு மேலே வரைக்கும் அந்த வெறி இருக்குன்னு சொல்றாரு சார். அதை விளக்கமாகவும் இப்பொழுது அதிகாரிகளைத்தான் குற்றம் சொல்றார். அவர் வந்து மேலே உள்ள கட்சி தலைமை, திமுக தலைமை எதுவும் சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சருடைய செயல்பாடுகளை பாராட்டி தான் சொல்றார். ஆனால் ஒரு தலைமை பொறியாளர் பொதுப்பணித்துறையில் செல்வ பெருந்தகை என்ற சட்டமன்ற உறுப்பினரை எதிர்த்து, காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலத்தினுடைய தலைவரை எதிர்த்து, திமுகவினுடைய தலைமைக்கு நெருக்கமானவர் என்றாக அறியப்பட்டவரை எதிர்த்து, திமுகவினுடைய முதலமைச்சரான மு.க. ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர் என்பதாக நாடறிந்த ஒருவரை எதிர்த்து தலைமை பொறியாளர் அறிக்கை விட்டாரே மாலையேடுகளில், தானாக விட்டிருப்பாரா? தானாக விட்டிருப்பாரா? முடியாது, அழுத்தம் இருக்கு. அழுத்தமா வழிகாட்டலாம். ஆட்சியினுடைய தீர்மானிக்கும் இடத்தில் உள்ளவருடைய வழிகாட்டலாம் முடியாது. அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன், அவருக்கு செம்பரம்பாக்கம் ஏரியோ அல்லது அந்த திருப்பெரும்புதூர் தொகுதியோ சம்பந்தம் உண்டா? கிடையாது. அவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். அவரும் கூட என்ன நீர்வளத்துறை அமைச்சர் சார். யாரு? நீர்வளத்துறை. ஆனால் அந்த மாவட்டத்திற்கு அமைச்சர் யாரு? அன்பரசன், தாமு அன்பரசன். அவர் என்ன சொல்றாரு? எனக்கும் தெரியாது எம்எல்ஏ அவர்களே, எனக்கும் சொல்லல என்று சொல்றார். சரிதானா? அப்படி இருக்கும் பொழுது என்ன பொதுப்பணித்துறையைத்தான் குற்றம் சொன்னார் சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சி தலைவர் இல்லையா? அதற்கு ரியாக்ட் பண்ணி அவருக்கு எதிராக கொந்தளித்து கழக பொதுச் செயலாளர் சொன்னார் என்றால், கழக தலைவரிடம் கேட்காமல், கழக தலைவர் வழிகாட்டல் இல்லாமல் கழக பொதுச் செயலாளர் பேசும் நிலை இன்றைக்கு இருக்கிறதா? குறிப்பாக துரைமுருகனுக்கு இல்லை. ஓகே,
சரியா? அதை அடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கார், ஒரு பெண்மணி. அவங்க ஊடகங்களை எல்லாம் கூட்டி, செல்வ பிறந்த கூட்டி தன் கருத்தை சொல்லலை. இவர்கள் எதிர்வினைக்கு எதிர்வினை போயாக ஒரு தலைமை பொறியாளர், ஒரு கழக பொதுச் செயலாளர், என்ன மூத்த அமைச்சர், அதே போல் மாவட்ட ஆட்சித்தலைவர் செல்வ பிறந்தைக்கு எதுக்காக சொல்லணும் என்ற விஷயத்தை அவங்களும் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு அங்கீகரிக்க மறுத்து விட்டு செய்ய வேண்டிய, அப்படியா ஏதோ அரசு புரசெல்லாம் நடந்து போச்சு, ஏதோ தப்பு நடந்து போச்சு விடுங்க என்று தானே சொல்லணும். மாவட்ட அமைச்சர் சொன்ன மாதிரி இல்லையா? அப்படி சொல்லலை. அப்போது அவரை குறிவைத்து ஏன் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரை, திமுக தலைமைக்கு நெருக்கம் என்று கருதப்படுபவரை செய்யணும்? அவர்களுக்கு வேறு ஏதோ செய்தி வராமல். சார் ஓப்பனாகவே கேட்குறேன் சார், காங்கிரஸ் அணிமாற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களா? டெல்லியில் இருந்து அப்படி ஒரு செய்தி முதலமைச்சருக்கு, கழகத் தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு வந்ததன் காரணமாகத்தான் இந்த வழிகாட்டல்களில் இங்கே வந்து மு.க. ஸ்டாலின் சொல்வதை அதிகமாக கேட்பாரா, கூட்டணி விஷயத்தில் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைமை சொல்வதை அதிகமாக கேட்பாரா, ராகுல் விசுவாசம் அதிகம் வைத்திருப்பாரா, தமிழகத்தின் திமுக முதலமைச்சர் விசுவாசம் அதிகம் வைத்திருப்பாரா என்ற கேள்விகள் மத்தியில் செல்வ பிறந்தையை பற்றி ஒரு கருத்து வந்ததனால் அவர் அப்பப்போ கூட்டணி தீர்மானிக்க வேண்டியது அகில இந்திய தலைமைன்னு சொல்லிட்டு இருக்காரா இல்லையா? ஆமாம். அப்போ மேலிருந்து அப்படிப்பட்ட ஒரு காய் நகர்த்தல் வந்துவிட்டது என்ற செய்தி கிடைத்த பிறகு, அதற்கு பிறகு இங்கே மாநில தலைவரான செல்வ பெருந்தகை நமக்கு இதுவரை கை கொடுத்தவர், ஒத்துழைப்பு கொடுத்தவர், கூட்டணிக்குள்ளேயே இருந்து கொண்டு கூட்டணி வலுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலும் இப்பொழுது அகில இந்திய தலைமை எடுக்கும் நிலைப்பாட்டுக்கு ஏற்றாற்போல் போகிறார். இதன் காரணமாக தான் வந்து இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் இந்த கரூர் சம்பவத்தை பற்றி பேசும்போது செல்வ பெருந்தகை பெருசா விஜய குற்றம் சாட்டி பேசலையோ? இதையும் அதையும் ரிலேட் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. பெருசா எல்லாம் இல்ல, பேசவே இல்லை, பேசவே இல்லை. விஜயை குற்றம் சொல்லி பேசவே இல்லை. செல்வ பெருந்தகை உடனடியாக போனார் கரூருக்கு, உதவிகள் செய்தாரு. ஆனால் விஜயை குற்றம் சொல்லி திமுகவினுடைய பரப்புரை இருக்குதே, என்ன தொகை வாங்கியும் வாங்காமலும் செய்யக்கூடிய பரப்புரைகள், அதுல எதுலையுமே கலந்துக்கல, அதே உடன்படலை, சட்டமன்றத்திலையும் பேசல. அது மட்டும் இல்ல, கே.சி. வேணுகோபாலை ராகுல் அனுப்புகிறார் கரூருக்கு. கே.சி. வேணுகோபாலும் கிரீஷும் வராங்க, இன்சார்ஜ், காங்கிரஸ் கட்சிக்கு இன்சார்ஜ் தமிழ்நாடு. அவர்களும் விஜயை தாக்கி விஜய் மீதான் குற்றவாளி என்றோ பொறுப்பு என்றோ சொல்லலை. ஆமா, சரிதானா சார்? இந்த நிலையில கேரளாவில் சமீப காலமாக இந்த கரூர் சம்பவத்தை மையமாக வச்சு விஜய்க்கு எதிரான பரப்புரை கேரளாவிலையும் அதிகமாக இருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. எதுக்கு கேரளா? தமிழ்நாடு காங்கிரஸுக்குள்ள ரெண்டு விதமான கருத்து இருக்குங்க. ஒரு கருத்து வந்து வலுப்பெரும் கருத்து, வலுவான கருத்து, திமுக கூட்டணியில் இருந்து விலகி வரும் கருத்து. அது தாவேகா கூட போகணுங்கிற ஆசையில இருக்காங்களா? ஆமா, ஓகே. ஒரு சிறிய அளவுக்கு உள்ள கருத்து திமுகவுக்கு சார்பான கருத்து. சரியா? இதுல அந்த சார்பான கருத்து உள்ளவர்களிடம் திமுக காரர்கள் சொல்வது என்பது சரி போல என்று அவங்க நம்புவாங்க. கே.சி. வேணுகோபால் தான் முதலமைச்சர் ஆவதற்காக கேரளாவில் விஜய் கட்சியுடன் கூட்டணி சேர்ந்தால்தான் 5 விழுக்காடு வாக்குகள் தங்களுக்கு வந்தால்தான் பினராயி விஜயனுடைய ஆட்சி என்பது நாளுக்கு நாள் புகழ் மங்கி கொண்டிருப்பதனால் அங்கே வந்து கூட்டணி ஆட்சியாக அமைக்க முடியும் என்ற கருத்தில் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டையும் சேர்த்து இழுத்து போடுகிறார் என்பதான கருத்தை கொண்டவர்கள். அதற்கும் திமுகவுக்கு அந்த பரப்புரைக்கு ஒரு பங்கு உண்டு, நல்ல பங்கு உண்டு. ஓகே, இதுக்காக தான் இந்த கேரளாவில் இந்த ஸ்ட்ராட்டஜி பண்றாங்களா? இங்கே எப்படி வந்து எல்லா பரப்புரைகளையும் பாஜக ஆதரவு என்று விஜயை பற்றி எல்லாம் பரப்புரை செய்வதற்கான தங்களுடைய பரப்புரை கருவிகளை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கேரளாவுக்கும் போய் மலையாளத்திலேயே சரி பேச வைத்து விஜய்க்கு எதிராக அங்கும் கூட பரப்புரை செய்கிறார்கள். ஓகே சார், கே.சி. வேணுகோபாலுக்கு என்ன ஆசைன்னா விஜய காரணமா வச்சு நாம வந்து கேரளாவில் முதல்வர் ஆயிரணும், தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட கூட்டணியை கட்டமைக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு கே.சி. வேணுகோபால் டெல்லி தலைமை கன்வின்ஸ் பண்ணிட்டாரா? அதாவது கே.சி. வேணுகோபால் தொடக்கத்தில் இருந்து விஜயுடன் கூட்டணி போக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பது ஊரறிந்த உண்மை. ஆமா ஆமா, தான் முதலமைச்சர் ஆவதற்கு தான் செய்கிறார் என்று சொல்வது இட்டு கட்டப்பட்ட ஒரு செய்தி. சரிதானா? இதுவும் கூட எங்கிருந்து வந்ததுன்னு நீங்க வந்து ஊற்றுக்கண்ணை பார்த்தீங்கன்னா திமுக தலைமை வந்துடும். அப்படி இருக்கும் பொழுது
இப்பொழுது திமுக தலைமைக்கு கிடைத்திருக்கக்கூடிய டெல்லி செய்தி என்ன என்றால், ம். கேரளா, தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி 3 மாநிலங்களிலும் ம். தாவேகாவுடன் காங்கிரஸ் செல்வது ம். என்பதான கருத்துக்கு வந்துவிட்டார்கள் ராகுல் உட்பட என்ற செய்தி கிடைத்ததனால் தான் ம். அகில இந்திய தலைமை சொல்வதை ஏற்றுக்கொள்பவராக செல்வ பெருந்தகை இருந்து விடுவார், இதுவரை எடுத்த ஒரு பாதை எடுக்க மாட்டார் என்பதனால் தான் அவரை குறிவைத்து பல்வேறு நிறுவனங்களையும் கட்டவிழ்த்து விடுவது அவர் மீது என்பது மேலிருந்தே செய்யப்படுகிறது என்று காங்கிரஸ் கட்சிக்குள் தெரியும். சார், நேற்றைக்கு நடந்த அந்த செயற்குழுல கூட இந்த முடிவு எடுத்துட்டாங்களா அவங்க காங்கிரஸ்? நேற்று நடந்த செயற்குழுவில் தாவேகாவை பற்றி யாருமே பேச வேண்டாம் என்று சொல்லி பேசவில்லை. ஓகே. நேற்று நடந்த செயற்குழுவில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருந்து விலக வேண்டும் என்று யாருமே பேசவில்லை. சரி. மாறாக கட்சி முன்னைக்கு இப்போ வலுப்பற்றிருக்கிறது என்றே பேசினார்கள். ஓகே. செல்வ பெருந்தகை வந்த பிறகு கட்சி வலுப்பற்றிருக்கிறது, வலுப்பெறவில்லை என்றும் செல்வ பெருந்தகையுடைய தலைமையை மாற்ற வேண்டும் என்றும் பேசிக் கொண்டிருப்பதில் டெல்லி போய் செல்வாக்கு செலுத்தி வந்தவர் கடந்த ஓராண்டுக்கு மேலாக மாணிக் தாக்கூர் என்ற விருதுநகர் எம்பி, ராகுலுக்கு வேண்டியவராக கருதப்படுபவர். செல்வ பெருந்தகையுடைய தீவிர எதிர்ப்பாளர். அவரு எதிர்ப்பாளர். அதில் KS அழகிரி உட்பட எல்லோரும் சேருவாங்க, சசிகாந்த் செந்தில் உட்பட. ஆனாலும் அவர்கள் எல்லோரும் அந்த முயற்சியில் அகில இந்திய தலைமையை இணங்க வைக்க முடியவில்லை. ஓகே. மாறாக செல்வ பெருந்தகையினுடைய செயல்பாடுகளில் கிராம கமிட்டிகள் கட்டியதில் அவர் மீது ஒவ்வாமை இருந்த பீட்டர் அல்போன்ஸ் கூட அதற்கு தலைமையாக போட்ட பிறகு செல்வ பெருந்தகையினுடைய செயல்பாடுகளை பாராட்ட தொடங்கிவிட்டார். புரியுதுங்களா? கிரீஷ் இன்சார்ஜ் வந்தவர் செல்வ பெருந்தகையை பாராட்டித்தான் அப்படி ஒவ்வொரு இடமும் பேசுறாரு. ஆரம்பத்தில் அப்படி எண்ணம் உள்ளவர் அல்ல. சரிதானா? அதற்கு பிறகு இப்பொழுது 125 இடங்களை குறித்து கொண்டு தயார் பண்ணுங்கள் என்பதாக சொல்லுவதற்க இது திமுகவிடம் கேட்பதற்கா, திமுகவிடம் கேட்பதற்கு என்பது போல தோற்றமளித்தால் இருக்கட்டும், ஆனால் திமுக விட்டு விலகி வருவதற்கா என்பது நாளைக்கு தான் உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸ்டேட் ஆஸ்பிரேஷனுக்காக நேஷனல் ஆஸ்பிரேஷன் டெல்லி காங்கிரஸ் விடுவாங்களா? 22 திமுக எம்பி இருக்காங்க. நாடாளுமன்றத்தில் ராகுல் பேசுறாருன்னா ராகுலுக்கு பக்கபலமாக படையாக நிற்பது திமுக எம்பிக்கள் தான். பார்லிமெண்ட்ல ஒரு பெரிய ஒரு யானபலம் குறைஞ்ச மாதிரி இருக்குமே சார், டிவிக்கே கூட இவங்க போனா. உண்மையான வார்த்தைகள் என்னன்னா, KC வேணுகோபால் போன்றவர்கள் தாவேகாவுடன் போக வேண்டும், திமுக கூட்டணி விட்டு விலக வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ராகுல் காந்தியை ஒட்டிய சிந்திக்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கும் மல்லிகார்ஜுன கார்கேயோ எது தடங்களாக இருந்தது என்றால் திமுக தலைமை தான் வேண்டும் என்பதற்கும் திமுகவுடன் கூட்டணி தான் வேண்டும் என்பதற்கும் ஆதரவாக இருந்ததே என்னன்னு சொன்னா, நாம காங்கிரஸ் கட்சி உட்பட கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட 40 தொகுதிகள் பாண்டிச்சேரி தமிழ்நாடு என்பது அப்படியே நமக்கு ஆதரவாக நின்றால் தான் அடுத்த 3 ஆண்டுகளில் மோடியை சமாளிக்க முடியும் என்ற நிலையில் தான் அவர்கள் அப்படி முடிவெடுக்காமல் இருந்தார்கள். ஆனால் பீகார் தேர்தல் என்று ஒன்று வந்த பிறகு நிதிஷ்குமாருக்கு பாஜக கூட்டணியில் ஒவ்வாமை வந்திருக்கிறது என்பது வெளிப்பட்ட பிறகு நிதிஷ்குமார் தான் பீகாரில் ஆட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வரும் பொழுது முதலமைச்சராக ஆக்குவோம் என்பதை இதுவரை அறிவித்திட்டு வந்த பாஜக இந்த முறை மோடி அப்படி அறிவிக்காமல் நாங்கள் முதலமைச்சராவோம் என்பதை எங்க கட்சி என்பதை மறைமுகமாக அறிவிக்கும் பொழுது அதை எதிர்த்து அங்கே நிதிஷ் ஆதரவாளர்கள் கூட பார்த்தீங்களா நிதிஷ் வருவார்னு நம்பி அங்கே ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்னு அந்த ஆதரவு ஓட்டுகளையும் வாங்குவதற்காக தேஜஸ்வி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதாகவும் விஐபி தலைவர் தான் அடுத்து துணை முதலமைச்சர் என்பதாகவும் அவர்கள் அறிவிக்கும் ஒரு நேரத்தில் இந்தியா கூட்டணி அங்கே ஐக்கிய ஜனதா தளம் என்ற நிதிஷ்குமாருடைய கட்சியில் ஏற்கனவே சமமான அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சென்ற முறை கொடுத்தும் கூட சிராஜ் பஸ்வானை விட்டு வெளியே வைத்து நிதிஷை 40 தொகுதிகள் அவர் தோற்றுவிடும்படி அவருடைய கட்சியை ஆக்கிய பாஜக. ஆமா, பாஜகவுக்கு எதிராக வேட்பாளர் போடல, நிதிஷ்க்கு எதிராக தான் வேட்பாளர் போட்டார் சிராஜ் பஸ்வான். இந்த முறை சிராஜ் பஸ்வானும் உள்ள வந்திருக்கிற நேரத்தில் நிதிஷினுடைய கட்சியில் எத்தனை வேட்பாளர்களை தோற்கடிப்பது என்பதில் பாஜக என்ன திட்டமிட்டிருக்கிறது என்பது தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் கான்கிரீட்டா புரியும். ஏன் சார் நிதிஷ்க்கு எதிராக எப்படிப்பட்ட முடிவு எடுக்கணும்? நிதிஷ் வாபஸ் வாங்கிட்டாரா முடிஞ்சிருச்சே சார் சோலி பாஜகவுக்கு. அது நீங்க நிதிஷ் எப்படின்னா தன்னை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளாத தேசிய ஜனநாயக கூட்டணி போன முறை இருக்கும் பொழுதுதான் தேஜஸ்வியுடன் RJD பக்கம் முதலமைச்சராக இருந்தார். ஆமா ஆமா. அப்ப அப்படிப்பட்ட தன்மையும் உள்ளவர். அப்ப அப்படிப்பட்ட குமார்ல அவரு
பாடலிபுத்திர பல்டி அப்படின்னு எல்லோரும் சொல்லலாம். ஆனா அவருக்கு ஒரு சோசியலிஸ்டாக ஏன்னா அங்குள்ள பெண்கள் ஓட்டு, முஸ்லீம்களில் ஒரு கணிசமான ஓட்டெல்லாம் அவருக்கு வந்து இன்னமும் தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு என்பது அங்குள்ள கல யதார்த்தம். சரி, குறைச்சு பயப்பட முடியாது. யாரும் தேஜஸ்வி சைட்லையும் பெரிய அளவுக்கு அவரை தாக்க மாட்டாங்க. ஆமா. அப்படி இருக்கும் பொழுது என்ன நிதிஷ்குமார் வந்து ஏன்னா அங்கே உள்ள எம்எல் பார்ட்டி தான் இடதுசாரிகள்லேயே தலைமை பார்ட்டி. அந்த எம்எல் பார்ட்டி கூட இவர் சமதா கட்சியாக இருக்கும் பொழுது கூட்டணி வைத்து நின்றார் என்ற வரலாறுலாம் இருக்கு. சரி, நிதிஷ்குமார். அதனால் அவர் வரலாற்றை நீங்க அப்படி குறைச்சு மதிப்பிட முடியாது. பாஜகவிடம் கரைந்து விட்டார் என்று யாருமே சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இப்போ உத்தவ் தாக்கரே வந்து பாஜகவுடன் இருந்தார், பாஜகவை எதிர்த்தாரு. உத்தவ் தாக்கரே வந்து மகாராஷ்டிராவில் வந்து அவருடைய கட்சி ரெண்டாகவும் உடைச்சி ஷிண்டேயை கொண்டு வந்தாங்க பாஜக. ஆனாலும் கூட உத்தவ் தாக்கரே வரக்கூடிய வக்பு சட்ட திருத்தத்திற்கு எதிரான மாபெரும் மாநாட்டை ராம்லீலாவில் டெல்லியில் கூட்ட போகிறாங்கன்னா உத்தவ் தாக்கரே கூப்பிட்டுருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அதனால இப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த பக்கம் வருவது என்றதற்கான வாய்ப்புகளை எல்லாம் வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. இந்தியா கூட்டணியில் உள்ளவங்களோ காங்கிரஸ் சார்பு உள்ளவர்களோ இப்படி ஒன்றும் இருக்குது, சிறுபான்மையினரும். அப்படி இருக்கும் பொழுது அங்கே நிதிஷினுடைய ஆதரவு என உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாபஸ் வாங்கினால் என்ன மோடி அரசாங்கத்தை கட்டி காப்பதற்கோ ஆதரவு கொடுப்பதற்கோ உள்ளிருந்து இல்லாவிட்டாலும் கூட்டணிக்குள் இருந்து இல்லாவிட்டாலும் வெளியில் இருந்தாவது எங்காவது ஆதரவு வேண்டும் இந்தியா முழுக்க தேடுவாரா இல்லையா மோடி? நிதிஷ் வந்து வெளியே போயிட்டாருன்னா மோடி நிச்சயம் தேடுவார் சார். நீங்க சொல்ற மாதிரி ஒரே ஆப்ஷன் தமிழ்நாடு தான். 22 MP வச்சிருக்காங்களே, எப்படி போவாங்க சார்? இயல்பிலேயே பாசிச எதிர்ப்பு கொண்டவர்கள் திமுகவினர் எப்படி சார் மோடி ஆதரிப்பாங்க? ஏற்கனவே வாஜ்பாய் காலத்தில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கன்வீனராக இருக்கும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி அப்பொழுது போன கலைஞர் வழியில் உள்ள ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆமா சார், ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்லாம் போட்டாங்க சார். அப்போ இப்பவும் கூட ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்று சொல்லி குறைந்தபட்ச என பொது திட்டம் என்பதாக ஒன்றில் நீங்கள் நினைக்கக்கூடிய RSS சார்பான இந்துத்துவ வெறியை எல்லாம் கொண்டு வந்து உள்ளே கொண்டு வரக்கூடாது என்பதாக அதில் போட்டு கையெழுத்து வாங்கி அப்பவும் உங்களுடன் நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் எங்களுடைய முகம் இதுவரை பாஜக எதிர்ப்பு என்று காட்டிவிட்டோம், அதனால் நாங்கள் வந்து வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாலும் நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக எப்படி ஆபரேஷன் சிந்துவுக்கு ஆதரவாக நாங்கள் எல்லா கட்சிக்காரர்களும் உங்களுக்காக உலகம் பூரா சேர்ந்து என்ன பரப்புரை செய்தோமோ ஆதரவாக மோடிக்கு ஆதரவாக, அதே போல இங்கேயும் கூட டிஜிபி அலுவலகத்தில் இருந்து ஒரு பேரணியாக நடத்தி இந்திய துணைக்கண்டத்தில் யாரும் செய்யாத பொழுது இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழக தலைமை மட்டுமே அந்த பேரணியின் மூலம் வெளியில் இருந்து ஆதரவு கொடுத்தார்களோ அதே போல இப்பொழுது நாடாளுமன்றத்திற்கும் வெளியில் இருந்து ஆதரவு கொடுப்பது, ஆனால் காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்று கொள்கையை விட்டு கொடுக்காமல் இருக்கிறோம் என்று சொல்ல முடியுமில்ல திமுக? அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு நீட்டு விலக்கு சாத்தியங்கிறீங்க. வெளியே இருந்து ஆதரவு கொடுத்தால் அதையும் சேர்த்துக்குவாங்க, அதையும் கூட வாங்கிடுவாங்க. வாங்கிட்டோமா இல்லையா, அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டோமா இல்லையா என்று துணை முதல்வர் சொல்ல முடியும். சரி, இத்தனை நியாயங்கள் இருக்கு சார். தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் பீகார் எலெக்ஷன் ஒரு மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்குன்னு சொல்றீங்களே சார்? எதிரொலிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. சரி, ஆனால் காங்கிரஸ் தாவேகாவுடன் போவது என்பதில் தாவேகாவுக்கு இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செல்வாக்கு என்பது எல்லா தரப்பு மக்கள்கிட்ட இருந்தும் சாதி மதம் பார்க்காமல் வரக்கூடிய ஒரு அணிதிரளல் என்பது உதவிகரமாக இருக்கும் என்றும், அதனால் காங்கிரஸ் தன்னை வந்து வலுவாக ஊன்றிக்கொள்ள முடியும் என்று நேற்று மாநில செயற்குழுவில் இந்த வலுவாக்குங்கள் கட்சியை அப்பொழுதுதான் நீங்கள் வந்து பேச முடியும் என்பது பீட்டர் அல்போன்ஸ் சேர்ந்து கேட்கிறாரு. வலுவாக்கணும் கட்சியை, அப்பதான் பேரம் பேச முடியும். கரெக்டு. ஆனா என்ன கூட்டணி என்பதை சொல்லிருங்க கிஷோர் அவர்களே கேட்கிறார். சொல்லலையா? வெளிப்படையாக பேசப்படவில்லை. சரி, ஆனால் எல்லோருக்கும் தெரியும் இது இப்படிப்பட்ட முடிவை நோக்கி போயிருக்கிறது என்று. தாவேகாவை எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரே ஆயுதமான பிஜேபி ஆதரவு தமாக என்பது அந்த ஆயுதம் உடைந்துவிடும், அந்த வில்லும் அம்பும் முறிந்துவிடும் என்பதுதான் அதில் முக்கியம். ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவா பதில் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக விஜய் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவாகியிருக்கார். அவரை பார்த்து திமுக பயப்படுறாங்க. ஒருவேளை காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைந்தால் திமுக வந்து பாஜகவை நோக்கி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு, மறைமுகமாக வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு பல்வேறு விஷயங்களை வெளிப்படையா பேசியிருக்கீங்க. தேசிய தலைமை விஜயோட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை கூட்டணி அமையலாம், KC வேணுகோபால் அதுக்கு பாலமா இருக்காருன்னு பல்வேறு விஷயங்களை ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. நேரில் வந்து எனக்கு கொடுத்து பேசியமைக்கு நன்றி மணி சார்.